தமிழகத்தின் வேட்பாளராக இன்று அறிவிக்கப்படுகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே இறைவனின் அருளால் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவரை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் கவிஞர், அதனால் இயல் இசை, இசையமைப்பாளர், அதனால் திரை இசை. இந்த இயல் இசையை, திரை இசையை இந்த தமிழ் இசை அறிமுகம் செய்ய தேவையில்லை. ஆனாலும் மாநில தலைவர் என்ற முறையில் அறிமுகம் செய்து அவருக்கு எனது வாழ்த்துக்களை, இந்த வாழ்த்து தொடரும் வெற்றியின் சால்வையாக இது அமையும் என்று சொல்லி வெற்றி வேட்பாளராக இங்கே அமர்ந்திருக்கும் அண்ணன் கங்கை அமரன் அவர்கள் மிகவும் வெற்றிகரமான, நினைத்ததை சாதிக்கும் கரங்களான மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களிடம் இருந்துதான் உறுப்பினர் கார்டை பெற்றவர். அந்த வகையில் மிக பலம் பொருந்திய கைகளில் இருந்து தனது உறுப்பினர் அட்டையை பெற்று கடந்த 3 வருடங்களாக கட்சியில் மிகுந்த ஈடுபாடோடு பணியாற்றி இன்று கலை பிரிவின் தலைவராக பணியாற்றுவது மட்டுமல்லாமல் சென்ற சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கு என்று சில யுக்திகளை வகுத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் மாநில செயற்குழு, பொதுக்குழு போன்ற அமைப்பு கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொண்டு எங்களது பெரிய பொதுக்கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கேயெல்லாம் கொடுத்த தேதியை கொஞ்சம் கூட தவறாமல் சிறப்பாக ஈடுபாடோடு கட்சியின் வளர்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு எப்படி ஒரு சாதாரண பாஜக தொண்டரும் உறுப்பினரும் செயலாற்றுவார்களோ அதே போல தனது பிரபலத்தை எந்த விதத்திலும் பயன்படுத்தாமல் அடிப்படையில் மிகுந்த அன்போடு எல்லோரிடமும் பழகி இன்று அவர் நமது வேட்பாளராக உயர்ந்திருக்கிறார் என்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த இடைத்தேர்தலில் அண்ணன் கங்கை அமரனை விட இன்னொரு வேட்பாளர் சிறப்பாக தேர்வு செய்ய முடியாது என்ற வகையில் அவர் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய சவாலான அரசியல் சூழ்நிலைக்கு சவாலை விடுக்கக்கூடிய சரியான நபர். அந்த வகையில் அவர் தேர்வாகி இருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முதல் தேர்வாக நாங்கள் அனுப்பிய பெயரும் அவர்தான். அந்த பட்டியலில் நாங்கள் அனுப்பியதை அப்படியே மத்திய தலைமை ஏற்றுக்கொண்டு அதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அறிவித்திருப்பது உண்மையிலேயே எனக்கு கிடைத்த மரியாதை, அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று நான் சொல்ல வேண்டும். ஆக அந்த வகையில் இன்று வேட்பாளராக அறிமுகம் என்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர் நன்கு அறிமுகமானவர். வேட்பாளராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இனிமேல் ஆர்கே நகர் மக்களும் அவரை வேட்பாளராக மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே நான் அவரிடம் ஒலிபெருக்கியை கொடுக்கிறேன். மிக மகிழ்ச்சியான தருணம். எத்தனையோ சாதனைகளை திரைப்படங்களின் மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் நாங்கள் செய்திருந்தாலும் எத்தனையோ சாதனைகளை திரைப்படங்களின் மூலமாகவும் கிராமிய இசை மூலமாகவும் டிவி தொடர்களின் மூலமாகவும் சாதித்திருந்தாலும் மக்களுக்கு நேரடியான பணியாக இருக்கக்கூடிய அரசியல் பணியில் என்னை முதலாக இத்தனை வயதில் ஒரு கட்சியில் மெம்பர்னால் இது ஒன்று தான். வேறு கட்சியிலும் இந்த தாவலை முடிவாக எடுத்துக்கொண்டு நான் வந்தது இந்த இடம் தான். அதுக்கு ரொம்ப 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 பெருமைப்படுறேன். காரணம் என்ன, இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்களின் மேலெழுச்சி வருவதற்கான முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களது தலைமையின் கீழ் அவரது உத்தரவின்படி நடக்கக்கூடிய ஒரு தொண்டனாக, அவரது ஊழியனாக இங்கே வருவதில் ரொம்ப மிக மிக பெருமை அடைகிறேன். அதேபோல் சுயநலம் வராத, இன்றைக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு மேப்பே போட்டுருந்தாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி கலர் மாறிட்டு வருது, எப்படி கலர் மாறிட்டு வருதுன்னு.
அதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னை பரிந்துரை செய்த தமிழக அம்மா அவர்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்ன, என்னுடைய பேர் அழைச்சானா இப்படி பண்ணலாமான்னு ஐயோ நீங்கள் என்ன உத்தரவிடுறீங்களோ அதுக்கு நான் வந்து தயார்னு சொல்லி என்ன சிபாரிசு பண்ணி அங்கே என்னை செலக்ட் பண்ண வைத்த அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே மனப்பூர்வமாக என்னை ஆதரித்ததுக்கு நன்றி. அதற்கான ஏக்கமும் தாக்கமும் என்கிட்ட இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்கள் வளர்ந்தது சாதாரணமான சின்ன கிராமத்தில் உள்ள ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். விவசாயிகளின் பாடு தெரியும். அதே போல விவசாயிகளுக்காக பாடுபட்டவர்கள், மேடையிலே பாடி காட்டியவர்கள். எங்கள் அண்ணா பாலவராஜன் மிகச்சிறந்த அரசியல்வாதி. அவர் வேறு கட்சியில் இருந்திருந்தாலும் அவர் இல்லை. தற்போது அவரது வீரமும் அவரது செயல்பாடும் எங்ககிட்ட, எங்க ஃபேமிலியில எங்கிட்ட தான் இருக்கும். அண்ணனே வந்து இளையராஜா அவர்களே வந்து சொல்வார், நிஜமா பாட்டு எழுதுகிற ஒரு வரலாறு அண்ணன் பாடல்களிடம் கிடைத்தது மக்கள் பாடகராக. அதே போல மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திரைப்படங்கள் மூலமாக கிடைத்திருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் வாங்கின பெயர் எல்லாத்தையும் வச்சு யாருக்காவது நல்லது செய்ய முடியுமா என்றால் அரசியல் அமைப்புகளால் தான் முடியும் என்றால் சுத்தமான நல்ல அரசியல்வாதிகள் மட்டுமே நிறைந்த பிஜேபியில் இருப்பதற்கு நான் மிக 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 பெருமைப்படுகிறேன். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தீங்கன்னா எந்த அழுக்குகள் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. நான் சொன்னது பேசாம மௌனமா நின்னாலே போதும்.